வாங்க வாங்க, மாப்பிள்ளோடு இன்னும் வரையில. ஒரு தேலை எதுவும் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணவா? இல்லை நான் தேலையெல்லாம் போட்டேன். அந்த இதை மட்டும் சூடு மட்டும் பண்ணணும். அந்த பெட்டிஸு, ரோல்ஸு, சம்சா இதெல்லாம் கொஞ்சம் சூடு மட்டும் பண்ணணும். சாட்சி நீங்கள் வேறு வேலையும் தான் பாருங்க, நான் வேணா அதை பார்த்துக்கறேன். அப்படியா? சரிம்மா. எந்த சைத்தான் சாட்சியே பூச்சின்னு கத்துறதை விட்டு திருந்தாது. நம்மளுக்கு புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறோம். அவளுக்கெல்லாம் கதை புரியாததுனால கதையை ஒரு சுருக்கமாக சொல்லிடுறோம். நாங்கள்லாம் எதிர்காலத்தில் இருந்தோம், அதான் நீங்கள் வாழ்ந்துட்டு 2026 உட்காந்துட்டு இருந்தோம். திடீர்னு பறக்கும் தட்டு மாதிரி ட்ரெயின் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டோம். ட்ரெயின் ட்ராவல் பண்ணி இந்த ஊருக்கு வந்துட்டோம். 30 வருஷமா 35 வருஷம் முன்னாடி வந்த மாட்டு தெரியல. அந்த நேரம் வந்து இறங்கி இங்கே பார்த்தா இந்த பார்த்து மாய்க்கிறாவே, இவளுக்கு 2026 மவளுக்கே கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா. அதையே தனியாக பிளே லிஸ்ட்டில் பாலஞ்சீனி கொடுக்குற ஃபங்க்ஷன் கல்யாணம்னு சும்மா ஜோராக கிராண்டாக அழகாக பண்ணோம். எங்கள் ஊர் ஸ்டைல், காயல் பண்ண ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்காதவோ நல்ல கலகலப்பாக இதுவும் போய் பார்த்து சிரித்து மகிழுங்க, உங்களுக்கும் கதை நல்லா புரியும். என்ன இவன் மாப்பிள்ளை ரொம்ப அநியாயக்காரனா இருக்கிறதுனால இவன் கல்யாணத்தை இப்போ பார்த்தோன்னே இவளுக்கு பொங்குன்னு பொங்குறா. எனக்கு மானா பேசாமல் அந்த பழைய காலத்துக்கு வந்துட்டோமே, என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா பிற்காலத்தில் இந்த அநியாயத்துலேருந்து நான் தப்பிச்சிருவேனேன்னு சொல்லிட்டு இப்போ தலை நிறச்சப்பறம் அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுவிக்கிட்டீங்கிறா. கல்யாணத்தை நிறுத்த பாடுபட்டுக்கிட்டீங்கிறா. இப்போ எனக்கு தலை நரைச்சிட்டுன்னு ரொம்ப அவசரமாக சொல்லணுமாக்கும். தலை நரைச்சதையும் நாய் குறைச்சதையும் மறைக்க முடியாது, கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகும். அப்போ உங்க மண்டை நரைச்சதையும் தலையில மருதாணி போட்டு சுத்துற கதையும் சொல்லுங்க. உங்க மண்டையும் கலர் கோழி மாதிரி இதுண்டு. சார் மீச டென்ஷன் ஆயிட்டு. நாங்க பொண்ணு ரெடியாகி தான் போய் பார்க்க போறோம். போ நீ உங்க சாட்சி பூச்சிக்கு போய் உதவி செஞ்சுட்டீடி. மாஷா அல்ல, பொண்ணு ஜோர சோடிச்சிக்கிறியம்மா. அதான் அழகாகிறதுனால அழகா தெரியுறோம். என்னங்க ரொம்ப வெக்கப்படுறேன்னு தரையில் பள்ளம் தோண்டி தண்ணி வந்துட போகுது. இது மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் இல்லை, இது எங்கள் வீட்டு ஆட்கள். அடியா மேபாத்மாவை இவ்வளோ வெக்கப்படுற மாதிரி பார்த்து வருஷ கணக்கில் ஆகுதுடி. அடியா இந்த மேபாத்மாவை கூட்டுட்டு போயிடுவோமா, பேசாமல் இவ்வளோ விட்டுட்டு போயிடுவோண்டி. ஒரே தொண நொய்யின்னு பேச்சா கிடக்குது. அவ்வளோதான், அவள் காதில் விழுந்து அவனை வச்சு வைக்க மாட்டா. மாப்பிள்ளோட வந்துட்டாளோ? இல்லை இப்போ வந்துடுவோம். பொண்ணை கூப்பிட்டு வர சொன்னா நீ கூட்டிகிட்டு வாயனா? அடி செயலாத்தமா உனக்கு பைத்தியங்கிட்டே முடிச்சிட்டாடி. மூளைக்கீழே இதே இல்லையா? எப்போவுமே வந்து ஒரு பொண்ணு இருக்குதுன்னா பொண்ணு கூட வந்துட்டு இன்னொரு பிள்ளையோ குமரி பிள்ளையோ அழகான பிள்ளையெல்லாம் விட மாட்டோம். இந்த சூச்சமெல்லாம் தெரியுமா தெரியாதா? அது நான் இந்த பிள்ளை அலிமா கூட உனக்கு என்னடி பிரச்சனை? அவள் வந்தா என்ன இவளை பார்த்துட்டு அலிமாவை பார்த்துட்டு அந்த பொண்ணை வானாண்டா சொல்ல போறாரு அவர். அப்படியே சொன்னா தான் மேபாத்தமா வாழ்க்கை தப்பிச்சுட்டு போட்டுமே. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் 2026 கிளம்பி போயிட போகிறோம். அதுக்கப்புறம் எங்கேருந்து இவளை தேடி கண்டுபிடிக்க போறாரு அவர். ஓ அப்படி சொல்றியோ நீ? ஓ போடாம கிளம்பு போ. ஏதோ குக்கர் தான் விசில் அடிக்குதுன்னு நினச்சி கழுத்தை பிடிச்சி ஆஃப் பண்ணிட போகிறோம். மாப்பிள்ளை வந்துட்டோம், வாங்க வாங்க வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க வந்து உட்காருங்க. எதுக்கு இந்த பண்டாலாம் பரத்துறியா? பரவாயில்லையே. அதுக்கு என்ன பரவாயில்ல, எல்லாம் சிம்பிளாக தான் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. வேற அவங்க ஆட்கள்லாம் யாரையும் கூட்டிகிட்டு வரலையா? யாரையும் கூப்பிடலையே, அப்போ எப்படி வருவோம்? வேற கிறுக்கு பையன், இவன் வாழ்க்கையில் இவனே மண்ணலி போட்டுப்பான் போல இது. சொந்தத்தை எவனையாவது கூட்டிட்டு வந்தால் ஒன்னடக்கம்னு இவனை பற்றி சொல்லி கடைசி பொண்ணும் வானான்ட்டு போயிருமே. அதையே யாரையும் கூப்பிடாம வந்தியா? புதுசாக எங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு கூட்டு வராம இந்திஃபோன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையங்க, கூட்டு வந்தா என்ன எல்லாரும் வருவோம் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆமாம் சரியா சொன்னாமா, அதுதான் கூட்டிகிட்டு வரையில. அதுக்கு என்ன எல்லாத்தையும் சிறப்பாக தூக்கில் ஊற்றி தந்து விட்டுறான். எல்லாத்துக்கும் கொண்டு போய் பவுந்து பங்கு வைங்க. உண்மையில உங்கள் சாட்சி நல்லவதாண்டி. என்ன இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்து விட்றா பத்தியா. என் மாப்பிள்ளையை தவிர எல்லாரும் நல்லவத்தான். அவர் தான் மூளையெல்லாம் மூலியாக போயிட்டார். நாங்கள் இது ஹரிரா பால் குடிச்சு பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ஜோராக இருந்துச்சா? ஆமாம், ஹரிரா பால் வித்தியாசமாக இருந்துச்சு. ஹரிரா பால் மாதிரியே இல்லை. திருநெல்வேலி பக்கம்லாம் சேருவான்னு செய்வாள், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் எங்கள் குடும்பத்தில் சொன்னான். இடியாப்பம் வாங்கி தொட்டு திண்டான். உப்பு வித்தியாசமாக உபகரிச்சுக்கிட்டு நல்லா தான் இருந்துச்சு ஒரு மாதிரி. ஏன்டே மேபாத்துமா கல்ல மட்டை நைஸாக கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஹரிரா பாலில் உப்பு அள்ளி போட்டியா? அதான் குறுக்கா மறுக்கா பூனை மாதிரி விளாத்திக்கிட்டு இருந்தியா? என்னத்தை அள்ளி போட்டு என்ன செய்யம்மா? நான் குடிச்சு போட்டு நல்லா இல்லை வானாண்டு சொல்லுவோம். இப்போ உப்பு தந்துட்டாலே முதல்லையான்னு சொல்லுவோன்னு பார்த்தா இடியாப்பத்துக்கு தொட்டு திண்டாலாம். சோத்துக்கு செத்த குடும்பமாக போல இது. நீங்களா பண்ணியோ? என்ன ருசியா இருந்துச்சு இடியாப்பத்துக்கு தொட்டு திண்டப்போ. கை பக்குவம் ஜோரா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் பாசமோ பாசம் தாண்டி. பாரு ஆஹா ஓகன் புகழ்றாரா இல்லையா?
இவரு தானே பொண்டாட்டி தவிர எல்லாத்தையும் போல்வாரு. சரி பொண்ணு எங்க பாப்பமே மோந்துக்கணுமே. அந்த கூட்டிட்டு வர சொல்றேன். கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களே பிள்ளைய. அஸ்ஸலாமு அலைக்கும். சோமகிரியான்னு கேளு பிள்ளை. சோமகிரிலா. வலைக்கும் சலாம். ஆமாம்மா நல்ல பொண்ணுக்கு சோறாகலாம் தெரியும் தானே. சோறு கறிலாம் ஆக்குவா, வீட்டு வேலையெல்லாம் பாப்பா தானே. அதெல்லாம் எல்லாம் பாப்பா, எல்லா வேலையும் அத்து புடி. ஆமா இப்படி சொல்லி சொல்லி தான் என்னை தலையில கட்டி விட்டு என் குறுக்க ஒடிச்சு எடுத்துட்டாரு. இத்தனை வருஷத்துல இடுப்பு எலும்பே தேஞ்சிட்டு எனக்கு. இவ பொங்குல சுனாமியே வந்துடும் போல இது. பொண்ணுக்கு இந்த வீடு தானோ கட்டை குத்து வீடாக தான் இருக்குது. நகை நட்டு இதெல்லாம் சிறப்பாக இருக்குதா? அதெல்லாம் எல்லாம் சிறப்பாக இருக்குது. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சி தான் இருக்குது. என் மவன் நான் சொன்னால் என் பேச்ச தட்ட மாட்டான். உங்களுக்கெல்லாம் எப்படி? ஆமாம் எங்கள் பிள்ளையும் நாங்கள் சொன்னால் தட்டவே மாட்டான். அவளுக்கும் எல்லாம் ஓகே தான். தட்ட மாட்டா கொட்ட மாட்டா. என் தலையில் கட்டி வச்சுட்டாவோ. இந்த பேரு மலை மாடு மாதிரி நிற்கிது. இதுதான் பதில் சொல்லுதா பேரு. ஏன் உன்னை திட்டிக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்குது. என்ன பண்ண மனசி ஏன் பேச மாட்டியோ? இல்லை என் நேரம் ஒன்றும் மோந்துக்குருவோம். இங்கே வா தாய். நல்ல பாசமாக அன்பாய்க்கிறதுக்கு எல்லாம் உதவி செய்வான். இந்த வாண்டா புடவையை வாங்கிக்கோ. இல்லை வாங்கிக்கோ வாங்கிக்கோ மாமிட்ட வாங்கிக்கோ. ஏ ஓ மாமி மோதிரம் போட்டிப்போ கம்மல் போட்டிப்போன்னு பார்த்தா ஒரு பூனை புடவையை தந்து ஏமாத்திட்டாளடியா. ஒரு பட்டு புடவையை கூட காணமே. நீங்கள் பூனத்தை பற்றி கவலைப்படுறியா? நான் என் தலையில் ஒரு பெரிய பூனையை கட்டிட்டாளேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரிம்மா பிள்ளை பொண்ணை உள்ளே கூட்டு போங்க. அது கக்கூலி மட்டும் தந்துட்டேன். ஒரு 25,000 தந்துட்டேன். அது செலவுகள்லாம் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கலாம். இல்லை சாட்டு மாற்று தானேன்னு பார்த்தோம். ஐயோ காக்காவும் அடுத்த வாரம் வெளிநாட்டிலேருந்து வாரோம். அது சாட்டு மாற்றுன்னு தெரியதான் செய்யுது. ஆனால் வரவன நகையெல்லாம் சிறப்பாக வாங்கணுமே. மாப்பிள்ளை வீடு தானே போடணும். அதுக்கு தான் ரூபா தேவைப்படுது. அது நீங்கள் ஓக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா தேவையெல்லாம் முடிஞ்சோடனே வளர்ப்பிறையில் போகிற 1-2 சிறப்பாக கல்யாணத்தை வச்சுருவோம். இந்த ஆளை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா எல்லா நாளும் வாழ்க்கை தேய்பிறை தான். இதில் வளர்பிறை தேய்பிறை ரொம்ப முக்கியம். ஏன்டி உன் மாமியார் இவ்வளோ கழுத்து நிறைய இவ்வளோ நகை போட்டு தானே இருக்கிறா? என்ன பலாய்க்கு உங்ககிட்ட வந்து கைக்கூலி கேட்குறோம். மாறு கொடுத்து கல்யாணம் முடியணுங்கிற கான்செப்ட்லேயே மண்ணலி போட்டாலடி. அந்த நாயில் ஒன்று எடுத்து உனக்கு போட்டு கல்யாணம் முடிச்சா என்ன? குரட்டை குக்கர் மாதிரி பேசாதீங்க. தங்கத்தை தான் மாறுக்கு கொடுக்க முடியும். கழுத்தில் கிடக்குற அதில் கிடக்குற அம்புட்டும் கவரிங்களா? அவன் மாமனுக்கு அதுக்கு இதுக்குன்னு வியாபாரத்துக்குன்னு விற்று கொடுத்து ஒன்றும் இல்லை. கழுத்தில் காதலாம் அம்பட்டும் கல்யாணி கவரி. சரி அப்போ உங்ககிட்டேருந்து இப்படி கைக்கூலியை வாங்கி கல்யாணத்தை முடிக்கிறப்போ ஹெவியாக மாற எழுதி பழடியே. பாலாபுவி ஆத்திரத்தை கிளப்பி தொலையாதையோ. கடைசியில் மாருக்கு 1000 ரூபா தான் எழுத்தணும் தெரியுமா? அடியா ஈமு கோழியில் இது பெரிய ஃப்ராடாலடி இருக்குது. இதுக்கு ஒரு 10-15 ஈமு கோழி வாங்கி வளர்த்திருந்தா கூட பரவாயில்லையடி. கறிக்காக உதவிக்கும். உண்மைத்தான். இந்த டெங்கு கொசுவை முடிச்சதுக்கு பதிலாக ஈமு கோழியவே வாங்கி வளர்த்திக்கலாம். அடி மெய்பத்மா ஓ நகையை போட்டு தானடி கடைசியில் தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டோம். ஏன்னா ஆமாம் இந்த கக்குலியை வாங்கி எங்கே மணலி போட்டாலும் ஒரு அளவும் தெரியலை. கடைசியில் ஏன் நகை அம்புட்டையும் வாங்கி தான் அவள் தங்கச்சிக்கு நல்ல ஜிகுன்னு கல்யாணத்தை முடிச்சு விட்டோம். ஒத்த ரோசா ஏன் நகையை போட்டு தான் ஜிங்குன்னு சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த இந்த பெட்டீஸ்லாம் திண்டு பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கும். அந்த புதுசாக இங்கே செஞ்சு தரோன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தோம். அது ஜோராக தான் இருக்குது. அது இந்த பஞ்சு போல இருக்குது. இது என்னது கடப்பாசி மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அது ஃபுட்டிங்னு சொன்னோம். நல்லா இருக்குமா? ஆமாம் என்ன டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு 4 டப்பா எங்களுக்கு கொடுத்து விட்ருங்க. என்ன அதுக்கு என்ன சிறப்பாக எல்லாம் தந்து விடுறோம். சும்மா இது அச்சி மிளகா மாதிரி குடத்தை காட்டிக்கிட்டு இருக்காது. அது இது இது சொன்னேனே அது கைக்கூலி பற்றி அது என்னங்கிறத சொல்லுங்க. ஏன்னா இப்போ சொல்லிட்டா நம்ம டக்குன்னு வச்சிடலாம். அது அவள் காக்கா இப்போ வந்துடுவோம் வெளிநாட்டிலேருந்து. வந்த பிறகு இன்ஷால்லாம் என்னான்னு நாங்கள் பேசிட்டு சொல்கிறோமே. இந்த சம்பந்தம் விட்டா அதுக்கப்புறம் இவனுக்கு எங்கே போய் தேடா பொண்ணே. இந்த இவனுக்கு எவன் தருவான் அதுக்கு பேசுவோம். அது ஒரு 25 ரூபா இல்லைண்டாலும் ஒரு 20 ரூபா ரெண்டாலும் போதும். நம்ம அதுக்குள்ளே பார்த்து கொண்டு முடிச்சுக்கரலாம். நடியே சந்தையா மாடு விற்கிற மாதிரி 25 ரூபாலேருந்து 20 ரூபாய்க்கு வந்துட்டு கடைசியில் இந்த மாடு எவ்வளோக்கு விலை போச்சு. அது அந்த நேரத்தில் என் கூறாங்க இருந்துச்சு. நானே சின்ன பிள்ளை எனக்கு ஒரு பலாயும் தெரியாது. ஏதோ கொடுத்தோன்னு மட்டும் தெரியும். அந்த காலத்து வளமையில் கைக்கூலி கொடுத்து தொலைகிறது வளமையிலோ ஒளிவாலும் இப்படி அம்மா பாப்பா காசெல்லாம் அநியாயமாக அப்படி போயிட்டு கைக்கூலி கொடுக்குறோம். அது 2
ஏன் அவளுக்கெல்லாம் அழகா கைக்கூலி கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம இப்போல்லாம் நல்லா முன்னேறிட்டோம். மாமியோடு மாப்பிள்ளை எல்லாரும் அழகா கைக்கூலி கொடுக்காம சுண்ணத்து ஜோரா கல்யாணம் முடிக்கவும் தான் எனக்கே விளங்குது. நம்மளையெல்லாம் எப்படி மாடை வித்த மாதிரி விற்று தள்ளி விட்டாலேண்டு. சிறப்பாக போட்டுட்டு காக்கா வந்தோன்னே சொல்லுங்க, நம்ம ஒரு நாள் குறிச்சிடலாம் அழகா கல்யாணத்துக்கு வச்சு சிறப்பாக கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதோட இந்த கக்குலியை மட்டும் என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கொண்டு தந்துட்டா வேக வேகமாக எல்லா வேலையும் முடிச்சிடலாம். சரிங்க, இன்ஷால்லா. நான் காக்கா வந்தோன்னே நான் இப்போ உங்களுக்கு சொல்லி விட்றேன். மா மா என்னடா மாடு மதி கராவுரா? மா எனக்கு ஒன்று சொல்லணுமா உங்ககிட்ட? என்னண்டாலும் வெளியே போயிட்டு சொல்லி தொல்லடா, வாயை மூடிட்டு கடோ. சரிம்மா சிறப்பா, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்களும் வந்து போய் இருங்க சிறப்பா. இருங்க, மாப்பிள்ளை தம்பி ஆசைப்பட்டாளே ஃபுட்டிங்கு, அதை தந்து விடுறோம். அந்த பெட்டிஸ் ரோல்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் கொண்டு போங்க. அதெல்லாம் வேணாமா தாய், பரவாயில்லை. அதெல்லாம் இல்லை, பரவாயில்லை, இருக்கட்டும். நான் தந்து விடாமல் இருக்க முடியுமாங்க? அதான் சோறே ஆக்கிட்டதுன்னு ஆசை தான். அதெல்லாம் வீண் செலவுலாம் பண்ணாதீங்கம்மா, பரவாயில்லைம்மா. அடுத்தாப்புல கல்யாணம் தான் வச்சிருவோமே சிறப்பா. சரி போயிட்டு வரேன்னா. அட இளம்பு நேரம் மறுபடியும் நிலிச்சுட்டு உட்காந்துட்டிக்காது, அழகா இல்லை. ஓகே, நான் போயிட்டு வரேன்னு மட்டும் சொல்லிடுங்க அவகிட்ட. ஓகே, போயிட்டு வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணா ஆப்ரேஷன் பண்ணவள மாதிரி இந்த கோமாளித்தனெல்லாம் பண்ணி தொலையாதுன்னு சொன்னா கண்ணாடியை குப்பை தொட்டில் இறஞ்சேன். குப்பையிலேருந்து எடுத்து போட்டுட்டு வந்துக்கிறான் பாரு. ஓகே, டாடா, பை பை. மண்ணாங்கட்டி பை வந்து ஒளிடா போமா. போயிட்டு வரமா என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். இருங்க இருங்க, தூக்கில் தந்து விடுறேன். திடீர்னு வெயில் அடிச்சுட்டு இருந்தாப்புல மழை விழ ஆரம்பிச்சிட்டுடி. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு தான் இந்த வானத்துக்கே பொறுக்காம அழுவுது போல இருக்குது. சரி விட்டு கவலைப்படாத, இந்த அப்டேட் வைக்கிறப்ப நீ கவலைப்படலாமா? பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஒரு லைக் போட்டுருங்க, ஹைப்புங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் அழகழகாக கமெண்ட் பண்ணியிருந்தியோ, அதுவும் போன வீடியோவில் அவ்வளோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தியோ, எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. உங்கள் கமெண்ட்டில் பெஸ்ட் கமெண்ட் ஒஸ்ட் கமெண்ட்லாம் நாங்கள் பிரிக்கவே மாட்டோம். எங்களுக்காக நேரம் எடுத்து செலவு பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாரோட கமெண்ட்டுமே எங்களுக்கு பெஸ்ட் கமெண்ட் தான். கமெண்ட் பண்ணியிருந்த எல்லார் பேரையும் வச்சிருமா? ஜீனா கேட்டி, சப்ரீனா பானு, எம்ஹெச் ஆயிஷா, மரியம் ஜீனா, பஷீரா பானு கல்பட்டிலிருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உமர் பரக்காத்துங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி அவங்க ஹஸ்பண்ட் உமர் அவங்களுக்கு பர்த்டேன்னு. ஹாப்பி பர்த்டே டு யூ உமர். எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள். குழந்தை இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. இன்ஷால்லா குழந்தை செல்வம் இல்லாத எல்லாருக்குமே நல்லா சிறப்பான குழந்தைகளை கொடுக்கறதுக்கு வல்ல நான் கிருபை செய்வான், ஆமீன். பேசிக் டைலரிங் தமிழுங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஃபாரிஸுங்கிறவ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ராபியா ருஷ்தா தங்க மயிலுங்கிறவோ வாழ்த்து சொல்லியிருந்தோம். ஜஹீர் அஹ்மதுங்கிறவோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நூகு விலாகருங்கிறவோ 9th ஏப்ரல் அன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லியிருந்தோம். அவங்களுக்கும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி, பல்லாண்டு சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பஷீரா பானு, லைஃப் ஸ்டைல் பை சானா, அப்புறம் ஹசருத்தீனுங்கிறவோ ஏப்ரல் 18th அன்னைக்கு பிறந்த நாள் சொல்லியிருந்தோம். எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள். அதை மாதிரி ஏப்ரல் 4ஆம் தேதி பர்த்டே கொண்டாடுற இன்னொரு நாளும் கமெண்ட் பண்ணியிருந்தோம். அலி பூஜிங்கிற ஐடியிலேருந்து. அவங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு கால வாழ வாழ்த்துக்கள். சீடு முபீனாங்கிறவோ அழகான வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தோம். அதை மாதிரி அஸ்வக் உமருங்கிற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தோம். சின்ன பசங்க அஸ்வக், அஸ்ரா, ஹிபா, ஹிராங்கிறவோ வாழ்த்து சொல்லியிருந்தோம். அவங்க தனிப்பட்ட முறையில் நமக்கு வாட்ஸ்அப்லேயும் அழகான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தோம். ரொம்ப சந்தோஷம். ஜமீலாங்கிறவ வாழ்த்து சொல்லியிருந்தோம். ரியாவுல்லா கானுங்கிற வாழ்த்து சொல்லியிருந்தோம். ஃபஹதுங்கிற ஐடியிலேருந்தும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நியாஸுங்கிற ஐடியிலேருந்தும் ஜிப்ரீன் பேகம் ஃப்ரம் சென்னைங்கிறவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தோம். வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. நம்ம எல்லாரோட ஹலாலான ஹாஜத்தை நாட்ட தேட்டத்தையும் வல்லநாயன் நிறைவேற்றி தருவோம். வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நாங்களும் துவா செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.